அக்ஷய திருதி பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இது நீங்க வழக்கமா அக்ஷய திருதி பத்தி கேட்குற மாதிரி இருக்காதுன்னு நம்புறேன். சின்ன வயசுலலாம் எங்களுக்கு இந்த அக்ஷய திருதி பத்தி தெரியாது. எங்க வீட்ல அப்படிலாம் வந்து அன்னைக்கு தங்கம் வாங்கணும், அந்த மாரிலாம் ஒரு ஐடியாவே கிடையாது. எங்க அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவங்க வந்து நல்ல வெல்தியான ஃபேமிலி. அவங்க தான் வந்து இந்த அக்ஷய திருதிய வந்து ஒரு பெரிய விஷயமாக்குவாங்க. அன்னைக்கு தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படின்னுவாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து கடைகள்ல ஆள் தெரிஞ்சதுனால, அவங்க மூலம் வந்து எதனா டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு சொல்லுவாங்க. அது அப்பாவையும் வந்து ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. நீங்களும் வாங்குங்க அப்படின்ற மாதிரி. அந்த சமயத்தில எங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு தங்கத்துக்கு குடுக்குற அளவுக்கு ஸ்பேர் கேஷ்லாம் எங்ககிட்ட கிடையாது. அதனால அது ஒரு மாதிரி, "ஓ! இன்னைக்கு வாங்கினா நல்லது போல இருக்கே! இன்னைக்கு வாங்கினா சேரும் போல இருக்கே! ஆனா வாங்குறதுக்கு நம்மகிட்ட இல்லையே காசு." அப்படின்ற ஒரு அந்த ஃபீலிங் அதுதான் என் மனசுல தங்கித்து. ஒரு ப்ரெஷர் அக்ஷய திருதினா, அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதிக்கு கடன் வாங்கி தங்க நகை வாங்கணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்மள வந்து கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த வணிகம், இந்த கமர்ஷியலைஸ் ஆக்கின உடனே அக்ஷய திருதிய இன்னைக்கு வாங்கினா அப்படியே சேரும். யாருக்கு சேரும்? கடைக்காரங்களுக்கு சேரும். நமக்கு என்ன சேரும்? வட்டி தான் சேரும். ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதின்றது விவசாயிகள் வந்து அடுத்த வருஷத்துக்கான விதை வாங்குறதுக்கான நல்ல நாளாம். அன்னைக்கு வாங்கினா செழிப்பா இருக்கும். விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அக்ஷய திருதின்றது தானம் பண்றதுக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எத்தன பேரு அன்னைக்கு, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு நான் தானம் பண்றேன் அப்படின்னு போறாங்க. இல்ல. நம்ம எல்லாம் அ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க நம்மள இல்லையா? ஆனா முழிச்சுக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு தானே! என்ன பொறுத்தவரைக்கும் நான் எழுந்துக்கிற எல்லா நாளுமே நல்ல நாள், ஸ்பெஷல் டேஸ் தான். அந்த டேய வந்து இன்னும் ப்ராஸ்பரஸா வளமா மாத்துறது வந்து என்னுடைய கையில தான் இருக்கு. நான் வந்து என்ன சாய்ஸஸ் எடுக்கிறேன். நான் வந்து எத செய்யறேன், செய்யாம விடறேன். இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த நாள் எப்படி போகும், அதோட பலன் என்னவா இருக்கும் அப்படின்றது இருக்குன்னு வந்து நான் நம்புறேன். உங்களுடைய கருத்து என்ன?